சில தலைமுறைகள் வரைக்கும் எல்லோரது வீடுகளிலும் காணப்பட்ட பொருள் தான் நாமக்கட்டி. தற்போது பலருக்கும் அது பற்றிய விவரங்கள் தெரியாது. நெற்றியில் நாமமிடுவதற்கு பயன்படுத்தும் நாமக்கட்டி அதையும் தாண்டி பல நன்மைகளையும் தரக்கூடியதாகவும் இருக்குது. பெரும்பாலும் நாமக்கட்டியை பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதங்களில் மட்டுமே சனிக்கிழமைகளில் நாமமிடுவதற்கு பயன்படுத்துவாங்க. அதுவும் சனிக்கிழமைகளில் எந்த 4 வாரம் 5 வாரம் வரும் சனிக்கிழமைகளில் ஒரு சனிக்கிழமை தான் படைப்பாங்க. அந்த சனிக்கிழமை மட்டும்தான் இந்த பொருளை பயன்படுத்துவாங்க. அதன் பிறகு அதை பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. இது நாமமிடுவதற்கு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி பல நன்மைகளை நம்மளுக்கு தரக்கூடியதாக இருக்குது. இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, வெள்ளைப்பாறையை உடைத்து மண்ணாக்கி அதில் தண்ணீர் கலந்து 2 நாட்கள் அப்படியே ஊற வச்சுருவாங்க. அதன் பிறகு அந்த தண்ணியை வெளியேற்ற பிறகு அடியில் தங்கி இருக்கிற வெள்ளை களிமண்ணில் இருந்து தான் நாமக்கட்டி தயாரிக்கிறாங்க. இந்த நாமக்கட்டி பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. இது எலும்பு அமைப்புகளுக்கு, தசைகளுக்கும், நரம்பு மண்டலத்தின் இயக்கத்திற்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுது. நாமக்கட்டி உடல் உஷ்ணத்தில் ஏற்படும் வயிறு வலிக்கும் நல்லது. வயிற்று வலிக்கும் நல்ல தீர்வை தரும். காலை மாலைன்னு 2 வேளையும் நாமக்கட்டியை தண்ணீரில் குழைத்து வயிற்றின் மேல் தடவி வந்தால் மலச்சிக்கல் போன்ற வயிற்று கோளாறும் குணமாகும். உஷ்ணத்தையும் தணித்து உடலையும் குளிர்ச்சியாக்கும். முகத்தில் உண்டாக்கும் பருக்கள், கொப்பளங்களை நீக்குவதற்கு நாமக்கட்டி பெரிதும் பயன்படுது. நாமக்கட்டியை அரைத்து அதில் பன்னீர் கலந்து பருக்கள் இருக்கிற இடத்துல தடவி வந்தோம்னா அந்த பருக்கள் நன்றாக மறைவதை நம்ம காணவும் முடியும். இந்த நாமக்கட்டி தடவிய பிறகு நாமக்கட்டி உலர்ந்ததும் இதை குளிர்ந்த நீரில் முகத்தை நம்ம கழுவ வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தோம்னா பருக்கள், கொப்பளங்கள் இது எல்லாமே நீங்கும். வறட்சியால் முகத்தில் காணப்படும் சுருக்கங்களும் மறையும். நீண்ட நேரம் முகம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். உடலில் கை, கால், மூட்டு இது போன்ற இடங்களில் ஏற்படும் வீக்கம் மற்றும் இரத்தக்கட்டுக்கு நாமக்கட்டி சிறந்த மருந்தாக செயல்படுது. இரவு தூங்க செல்வதற்கு முன் நாமக்கட்டியை தண்ணீரில் குழைத்து வீக்கம் இருக்கிற இடத்துல தடவ வேண்டும். காலை எழுந்ததும் வெந்நீர்லையோ அல்லது சாதம் வடித்த தண்ணீர்லையோ கழுவினா விரைவிலே குணமாகணும்னு சொல்லப்படுறது. பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படும் சரும பிரச்சனைகளுக்கு நாமக்கட்டி, சந்தனம் இதை 2யும் சேர்த்து குழைத்து பூசி வந்தோம்னா நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தைகளோட உடம்புல உஷ்ணத்தால் ஒருவித சொறி, சிரங்கு மற்றும் கண்களில் கட்டி ஏற்படும். அதற்கு நாமக்கட்டி, சந்தனம் 2த்தையும் சேர்த்து குழைத்து உபயோகிக்கலாம். நாமக்கட்டியில் இருக்கிற கால்சியம் சருமத்தை மென்மையாகவும் பொலிவாகவும் மாற்ற உதவுது. கொசு கடித்த இடத்துல நாமக்கட்டையை பயன்படுத்தினால் அரிப்பு மற்றும் எரிச்சலும் குணமாகும். நாமக்கட்டை பயன்படுத்தும் பொழுது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒவ்வாமை எதுவும் ஏற்படாது. அப்படி ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டால் உடனே அதை பயன்படுத்துவதை நிறுத்துவது மிகவும் சிறந்தது. இது எல்லாமே பொதுவான மருத்துவ பலன்கள் தான். இது நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தகுந்த ஆலோசனையோடு, மருத்துவரின் ஆலோசனையோடு பயன்படுத்த மிகவும் சிறந்ததாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.